அடியே இவள ஓட்டு போட போவேரியா? போன மாமி, கால் வலியா இருக்கு, நடந்து போக்கு கஷ்டமாட்டம் இருக்கு, என்ன பண்ணதுனே தெரியல. வா சந்திரா, ஓட்டு போட்டுட்டு வந்தாச்சா? ஆமா, கதையை கேட்டியலா? என்ன? அது நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு கிழவி உண்டுல, அவிகளுக்கு நல்ல சீரியஸ் பாத்துடுங்க. இந்த ஓட்டு போட வேண்டி இந்த கட்சிக்காரனும் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போச்சுனா. அப்படியா? சாகுறைகளையும் ஓட்டு போடாம விட மாட்டேனா? ஆமா ஆமா, அதான் எல்லாம் செலிச்சிருச்சுனா. சரி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு, போறேன்னா. எனக்கும் ஓட்டு போட போகணும், நடக்கவும் முடியாது. என்ன பண்ணியது? அந்த கிழவி படுக்கையில கிடந்தனா, அதனால ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு போச்சு. நமக்கு அப்படி இங்க யாரு இருக்கியா? என்ன ஒரே யோசனையா இருக்கிய? நமக்கு மாமியார் இருக்க தானே செய்யணும். நம்மள மாமியாருக்கு தலையில கல்ல தூக்கி போடுவோம். எப்படியே ரத்த வெள்ளத்துல கிடப்பணும். எனக்கு மாமியாருக்கு ஓட்டு போடணும், அதுதான் கடைசி ஆசைன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸை பையன் வர வச்சு அங்கே ஓட்டு பொடி எடுத்து கூட்டிட்டு போயிடலாம். நம்மளாம் அங்கே ஜாலியா ஓட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். என்னது கல்லு போல நிக்கியா? மாமி, ஒரு நிமிஷம் நீங்க கண்ணை மூடுங்களா? எதுக்கு? மூடுங்க சொல்லி. 1 2 3. சாரி மாமி. ஏய் ஆண்டி, என் மண்டைய பொத்த. மாமி, இப்பதானே பக்கத்து வீட்டுக்கார சொல்லிட்டு போனோம், ஒரு கிழவி ஆஸ்பத்திரியை கூட்டிட்டு போறதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதுலதான் ஓட்டு போட போச்சுனானு. அதே போல எனக்கும் நடக்க கஷ்டமா இருக்குது. அதுதான் இனி நான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி, ஆம்புலன்ஸ் வரேன் இல்ல, உங்களுக்கு ஓட்டம் போட்டுட்டு நீங்க ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆகுங்க. அட பாவி, நடக்க மடிச்சு எனக்கு மண்டையில குழவிகளை தூக்கி போட்டியா? நல்லா இருப்பியா? சரி சரி, பேசாதங்க மாமி, இங்க மயங்கி படுங்க. இப்ப ஆம்புலன்ஸ் வர நான் ஃபோன் பண்ணி. பாருங்க மக்களே, என்ன பண்ணி வச்சிருக்கான்னு.